ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி இந்த ட்ராமாவுடைய இந்த எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ யாங் ரொம்ப கோவமாக நம்ம ஹீரோயின் அடிச்சுட்டு, நீ தானே யோன்போவோடைய வாடகை தாயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹீரோயின் அடிச்சுட்டு, என் குழந்தைய கூட நீ என் குழந்தைய தூக்கிட்டு போகிற நோக்கத்தில் தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி சண்டை போட, டக்குன்னு நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாச்சு. எல்லாரும் சேர்ந்து என் பொண்டாட்டி ஏதோ திட்டுற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறப்போ, உனக்கு உன் பொண்டாட்டியை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னு இவ கோவமாக சொல்ல போகிறா. மாமியாக்கறி வாயை மூடி என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைப்பா சும்மா சாதாரண ஒரு சண்டை தான் அப்படின்னு சொல்கிறப்போ, இவங்கெல்லாம் போயிடுறாங்களா. நம்ம ஹீரோ சத்தம் போடுறா, நீ எதுக்கு உங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்ட, அதனால தான் அவங்க இப்படிலாம் பண்ணுறாங்க, உன்னைய பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சத்தம் போட, இங்கே மாமியாக்காரி மருமகளை திட்டுறா, அறிவு கட்டவளை உண்மையை சொல்லியிருந்தான்னு வச்சுக்கோயேன் கதை கந்தலாயிருக்கும், நீ இந்த குழந்தை பெறலன்னு தெரிஞ்சிச்சு இந்த வீடு நாளாக போயிடும் அப்படின்ற மாதிரி மாமியாக்காரி டென்ஷன் ஆறா, இப்படிலாம் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்கிறான், அவளை அந்த குழந்தைய நீ பெத்த குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட, கடைசியில் பாரு எல்லாரும் உன்னை தான் திட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த யாங் என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி வெளியே வர சொல்லியிருப்பா. நம்ம யாங் பயங்கரமாக திட்டுறா, இந்த வீட்டில் நீ இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ, என்னை மன்னிச்சிடுங்க நான் இந்த வீட்டில் நானும் வாழ்ந்துட்டு போகிறேன்னு சொல்கிறப்போ, அதெல்லாம் முடியாது, அத்தைக்கு ஆல்ரெடி உங்கள் விஷயம்லாம் தெரிஞ்சிருச்சு, எந்த முகத்தை வச்சுட்டு இந்த வீட்டில் வாழ்வ நீ, ஒழுங்கு மரியாதை வீட்டை விட்டு இப்போ வெளியே போயிடு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப அப்பாவி இல்லையா, அதனால் அவள் கிளம்பி அப்படியே போயிடுறா. இங்கே ஹீரோ நம்ம ஹீரோயினை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கா. இங்கே ஹீரோயின் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காப்புல, கொஞ்சோண்டு காசு இருக்குது போல் இருக்குது. நம்ம ஹீரோ காணோன்னு தேடிட்டு ரூமுக்கு வரான். இவள் ஃபோனை கூட இங்கே வச்சுட்டு போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோனை பார்த்தா, ஆக்சுவலி யாங் அனுப்பின மெசேஜை நம்ம ஹீரோ பார்த்துட்றான், வீட்டை விட்டு வெளியே வான்னு சொன்னதை. இவன் பார்த்துட்டு வெளியே போய் பார்க்குறான், வெளியே எங்கேயும் இருக்காளான்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் காணோம். இப்போ உள்ளே நம்ம யாங் கிட்ட கேட்குறான், என்னாச்சு என்னுடைய மனைவி இங்கே, நீங்கள் தானே வெளியே கூப்பிட்டீங்க, அவளுக்கு இப்போ என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, தெரியாது நாங்கள் 2 பேரும் வாக்கிங் போனோம் வந்துட்டோம், ஆனால் உன் மனைவி எங்கே போனான்றது எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உள்ளே போக, இப்போ மாமியாக்காரி கூப்பிட்டு கேட்குறா, என்ன ஆச்சு என்ன பிரச்சனை திரும்ப அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை அவளை நான் திட்டி வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்கிறப்போ, ஐயோ லூஸ் மாதிரி பண்ணுற, நீ இப்படி பண்ணுறதுனாலே தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரி டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க, செம்ம குளூரில் நின்றுட்டுருக்க. அங்கேருந்து பாட்டி நடந்து பார்த்துட்டு, என்ன நம்ம பேத்தி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ என்னம்மா நீ இந்த டைமில் இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இல்லை பாட்டி எனக்கும் என் புருஷனுக்கும் கொஞ்சம் சண்டை, அதனால் நான் இங்கே வந்துட்டேன்னு சொல்ல, இல்லைன்னா அந்த வீட்டை விட்டு ஒன்று அடித்து துரத்திட்டாங்களான்னு கேட்குறப்போ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாட்டின்னு சொல்கிறச்ச, சரிவா நான் இப்போயே கொண்டுட்டு போய் விடுறேன் உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை பாட்டி இன்றைக்கி ஒரு நாள் நைட் மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறவா அப்படின்னு சொல்கிறப்போ, டக்குன்னு நம்ம ஹீரோ கால் பண்ணிடுறாப்புல இந்த வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு. நம்ம ஹீரோயின் பேசுகிறா, பாட்டிக்கிட்ட கொஞ்சம் காஃபி வேணும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசுகிறா. இது மாதிரி எங்கள் பாட்டி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, எதுக்கிட்டி நீ சொல்லாமல் போனேன், உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லைங்க என் பாட்டிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வந்தேன்னு சொல்கிறப்போ, என்கிட்ட சொல்லியிருந்தா நானே விட்டுறப்பேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இங்கே மாமியாக்காரிக்கு ஓரளவு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அவள் பத்திரமா அவங்க பாட்டி வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஹீரோ மேலேயும் ஹீரோயின் மேலேயும் கொஞ்சம் கேர் பண்ண தான் செய்கிறாங்க. இப்படியே நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. காலங்காத்தாலே அவங்க மாமியார் ஃபோன் பண்ணிட்டு என் மருமகள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறப்போ, எங்கள் மாமியாக்காரி சொல்கிறா, ஒழுங்க மரியாதையாக காலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்குள்ளே வீட்டில் இருக்கணும், இல்லை நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி திட்ட, நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி காலையிலே பஸ்ஸை பிடிச்சி மாமியார் வீட்டுக்கு வர, மாமியாக்காரி சொல்கிறா, இந்த வீட்டை விட்டு நைட்டு நீ வெளியே போனது யாருக்குமே தெரியக்கூடாது, அது மாதிரி கப்பு சுப்புன்னு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இந்த பிள்ளையும் சரி சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ அப்பாவியாக தூங்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா, நான் உங்களுக்கு தகுதியான பொண்ணு கிடையாது, நான் சுத்தமான பொண்ணு கிடையாது, நான் ரொம்ப கெட்ட பொண்ணு, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகி உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்க, டக்குன்னு ஹீரோ எந்திரிச்சிட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு தூங்க. இந்த பக்கம் அஜுமாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட வாழ்க்கையை நரகமாக்கிட்டு இந்த அஜுமா இங்கே சந்தோஷமாக இருக்கா. இவ்வளோ பார்க்கையில் காண்டா வருது, ஏன்னா ஹீரோயினோட மாமியார் நிறைய பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை வச்சுட்டு செம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கா. இப்போ காலையில் எஞ்சோனே மாமியாக்காரியை கூப்பிட்டு இது மாதிரி பேசுகிறாங்க, நீ என் பையனை டிவோர்ஸ் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக உனக்கு இன்னொரு பையன் கூட அஃபேர் இருக்குன்னு சொல்லி தான் நீ டிவோர்ஸ் பண்ணணும், அப்போ தான் அவன் டிவோர்ஸ் பண்ணுவான் உன்னைய அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாமல் இவங்க பேசுகிறாங்க. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது, என்னடா இவங்க ஈவையற்க இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கும் நம்ம ஹீரோயின் ஒன்றுமே சொல்ல, சரின்னு சொல்ல, இப்போ இந்த வீட்டை விட்டு வெளியே போன்ற மாதிரி யாங்க சொல்ல, நாளைக்கு போகிறேன், நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டே, அது முடிச்சதுக்கப்புறம் நான் வெளியே போகிறேன்னு சொல்ல, மாமியாக்காரி சரி ஒரு நாள் தானே இருந்து தொலைட்டுன்ற மாதிரி விட, இந்த பக்கம் ஹீரோயின்
தான் வாழ்க்கையும் போச்சு, எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சோகத்தில் படுத்துட்டு இருக்கா. தான் ஹஸ்பண்டுக்கு தேவையான ஷர்ட்டு, டையி, தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு சில பல கடிதங்களும் எழுதி வைக்கிறா. இப்படி ஒரு பக்கம் இருக்க, இப்போ யோன்புவை வந்து இவ ரகசியமாக பார்க்க போறா. தான் பையன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கூடயும் கொஞ்சம் ஊர் சுற்றி பார்க்க, இப்படியே வந்துட்டு யாங்கு தன்னுடைய பையனை கூப்பிட வராளா. அப்போ மிஸ்ஸு போட்டு கொடுத்துட்றாங்க. இது மாதிரி வந்து ஹீரோயின் வந்தா இது மாதிரி உங்கள் பையனோட விளாண்டா அப்படின்னு சொல்ல அவளுக்கா செம்ம காண்டா வருது. பையன்கிட்ட கேட்குறா, ஆன்ட்டி வந்து உங்க கூட என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. என் ஆன்ட்டி வந்து என்னை ஜாலியாக விளாண்டாங்க, எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு அந்த பையன் சொல்ல, வீட்டுக்கு வந்தோடனே இந்த அஜுமா வேற வேலை செய்கிறவங்க வேற நான் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறா. பையனை தூங்க வச்சுட்டு கிச்சனில் போட்டு செம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். அறிவு கெட்டவளே, அவன் என்னுடைய பையன்டி, எதுக்குடி அவனை பார்க்க போனேன் அப்படி இப்படின்னு கத்த. மாமியாக்காரி என்னடா சவுண்டுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா வேற வர, உனக்கு அறிவே இல்லையா, என் பையனை நீ எப்படி கூட்டிகிட்டு போச்சு. இப்படி இவங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவன் என்னுடைய பையன்தான், எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்காதா, இது மாதிரி நாளைக்கு நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த பையனை என்னால் பார்க்கவே முடியாது, ஒரு தாயாக இருக்கீங்களே மாமியாரே, உங்களுக்கு புரியாதான்ற மாதிரி கேட்க அந்த அம்மாவுக்கு காண்டு வந்து வீட்டை விட்டு வெளியே போடி இப்பையே அப்படின்னு சொல்கிறப்போ, இருந்தாலும் வந்து என் பையனை ஒரு தடவை தொட்டு தூக்க கூட நீங்கள் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அவன் என்னோட பையன்டின்னு சொல்லிட்டு இவன் ராட்சசி மாதிரி கத்த. இது மாதிரி வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சண்டையெல்லாம் நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து கேட்டுட்டான். ஹீரோயின் தன்னோட பையன் யோன்போ சொன்னது, இவங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் வந்து இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சதுனால மனசு உடைஞ்சு போயிட்டு அப்படியே வந்து கிளம்புறான் வீட்டை விட்டு. இப்படியே நம்ம ஹீரோ பயங்கரமாக அழுதுகிட்டே அப்படியே போகிறாப்புல. இந்த பக்கம் நினச்சி பார்க்குறான், அன்றைக்கி சாப்பிட போனப்போ கூட அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் யோன்போக்கு ஒரு அலர்ஜியும் வந்திருக்கும், அது நம்ம ஹீரோயினுக்கும் வந்திருக்கும். இதெல்லாம் யோசிச்சுட்டு எனக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்ய உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவள் பண்ண சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நினச்சி ரொம்பவே அவன் வேதனைப்பட்டுட்ருக்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு கிச்சனில் இப்படி வந்து பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனை விட்டு பிரிய போகிற சோகத்தில் ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பாருக்கு போயிட்டு செம்மையாக போதையாக குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். ஹீரோயின் என்னங்க குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணா, சி கருமம் தொடாதடி, உன் நாத்தம் முடிச்ச கையை வச்சு என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ தான் யூன்போவுடைய பாடக தாயான்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு இவ கேட்குறப்போ, அடி பாவி அப்படின்ற மாதிரி, ஏன்டி இப்படி பண்ணின அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்க. கேவலம் இந்த பணத்துக்காக தாண்டி இப்படி பண்ணியிருப்ப, வச்சுக்கோ இந்த பணத்தை தானே அவ்வளோ காதலிக்கிற அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் சண்டை போடுறத இந்த பக்கம் யாங்கு கேட்டுட்டா. இந்த பக்கம் அம்மாவும் வந்து இதை கேட்டுடுறாங்க. ஹீரோவுக்கு தெரிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு எல்லாரும் செம்ம டென்ஷன் ஆக அம்மா உள்ளே வந்து பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளுடைய பேக்கும் வந்துட்டு என்ன ஆச்சு ரொம்ப சத்தமாக இருக்குன்னு உள்ளே போக, ஏன்டா அவகிட்ட அப்படி நடந்துக்கிற, அவள் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு இன்னும் காண்டாயிடுது. ஏன்னா அண்ணனோட குழந்தைய தானே இவள் பெற்று கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்படியே கையை செவத்தில் அடிக்கிறான். அப்படியே ஹீரோக்கு ரத்தம் போல போலன்னு கொட்டுது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பேக்கை வெளியே போக சொல்கிறப்போ பேக்கு போக மாட்டேன்னு நிற்கிறான். ஹீரோயின் யாரும் போவேனா, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுகிட்டே போயிடுறா. இந்த பக்கம் ஹீரோக்கு வந்து அந்த வேதனையை சொல்லவே முடியல. கரெக்டாக அந்த சமயம் யோன்போ வேற அழுதுட்டு வரானா. ஹீரோயின் வந்து நல்லா சாப்பிடணும், உடம்ப பார்த்துக்கணும்னு சொல்கிறப்ப டக்குன்னு என் குழந்தைய கூடுன்னு சொல்லிட்டு யாங்கு பிடுங்கிக்கிறான். பாட்டிக்கிட்ட சாரி பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மன்னிப்பு கேட்டுட்டு போக, இந்த பக்கம் பாட்டி கட்டெல்லாம் போட்டுட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த கருமத்தை நான் எப்படி என் வாயால் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ எதுவுமே சொல்லாமல் கிளம்பி போயிடுறான். இப்படியே தனிமையாக ஒரு இடத்துக்கு போயிட்டு, இதுக்கடி நீ எனக்கு எப்படி பண்ணின, இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோ ரொம்பவே வந்து தவிச்சு போகிறான். இதுக்காக திரும்பவும் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். அங்கே கூட அவனால் நிம்மதியாக இருக்கவே முடியல. இப்படியே ஒரு பக்கம் அழுக நம்ம ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிட்டு இனிமேல் நம்ம வாழ்கிறதுல பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் வந்து கடலை நோக்கி போகிறா. கடலுக்குள்ளே போகிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே விடியுது. நம்ம ஹீரோயினோட ஷூ வந்து கரை ஒதுங்குற மாதிரி காட்டுறாங்க. நல்லா சரக்கு அடிச்சுட்டு நம்ம ஹீரோ காலையில் தான் வீட்டுக்கு வரான். இங்கே அம்மா பாட்டி எல்லாருமே வந்து கூட்டிகிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஹீரோவுடைய பர்த்டே. இன்னைக்குன்னு பார்த்து இவன் இப்படி தான் குடிச்சு கிடக்கணுமான்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் அழுது ரொம்ப ஃபீல் பண்ண. இப்படி ஒரு பக்கம் இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவங்கள வந்து ஒரு ஆர்ஃபனேஜ்காரவங்க வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட உங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கொடுமா, ஃபோன் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ, இல்லைங்க எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல,
அவங்க கொஞ்சம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்கி கொஞ்சமாக கண்ணை முழிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்னங்க நீங்கள் பர்த்டே அன்னைக்கும் குடிச்சிட்டு இப்படி படுத்துருக்கீங்க, இதெல்லாம் நல்ல பிள்ளைக்கு அழகா அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டாலும் கொஞ்ச நேரத்தில் அப்படியே சோகமாயிடுறான். அப்படியே அம்மா பார்க்க வராங்க. இப்ப ஹீரோ கேட்குறான், "இங்க பாருங்க, இந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும்னு?" சொல்லி கேட்குறப்போ, "யாருக்குமே தெரியாது. 3 பேருக்கு மட்டும் தான் தெரியும்னு" சொல்றப்போ, "ஏம்மா? அப்படி எதுக்கு அண்ணனுக்கு இப்ப குழந்தை உங்களுக்கு வாடகை தாய் மூலியமா பெத்துக்கிறது முக்கியமா? ஏன் ஒரு ஒரு தத்து எடுத்துக்க கூடாதா குழந்தைய?" அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த அம்மா என் பையனுக்கு குழந்தை முக்கியம்னு சொன்னோனே இவனுக்கு காண்டாயிட்டு பொருள்லாம் தட்டி விட்டு போறான். "அதுக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சாளா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் இந்த அஜுமாவ கட்டுறாங்க. இவங்க ரொம்ப செல்வ செழிப்பா இருக்காங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, அது நல்லா லாபம் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பொம்பளைக்கு ஆசை ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. சரி இருக்கிற காசெல்லாம் போட்டுடலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்ப குடிச்சிட்டு வரப்போ அங்கே சில பேர் தகராறு பண்ணுறாங்க. அவங்கள ஹீரோயின் மேலே இருக்க கோவத்தில் போட்டு பயங்கரமாக அடிக்கிறான். அடிச்சுட்டு நம்ம ஹீரோயின் ஃபோன் கால் பண்ணிட்டு, "ஏன்டி இப்படி பண்ணுன?" அப்படின்ற மாதிரி அவன் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கான். வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பி வச்சிருப்பான். இப்போ பாட்டி கேட்குறாங்க, "அவன் நீ பெத்த குழந்தை இல்லை தான், நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அவன் பிறந்தநாள் அன்னைக்கு கூட எங்கே போயிருக்கான் அப்படின்றது கூட தெரியாமல் ஒரு அக்கறை இல்லாத தாயா இருக்கியே, அட்லீஸ்ட் இத்தனை வருஷம் அவனை வளர்த்துருக்கியே, அந்த பாசமாவது உனக்கு இருக்கா?" அப்படின்றத கேட்குறாங்க. அதை நம்ம ஹீரோ கேட்டுடுறான். அவனுக்கு ஒரே ஷாக்கு. "என்னது? நீங்கள் பெத்த பிள்ளை இல்லையா?" அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்களுக்கு அப்படியே வாயெல்லாம் தடுமாறுது. அப்படியே இருக்கிறப்ப பாட்டி சொல்கிறாங்க, "இல்லை இல்லை, நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட" அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அப்பா வந்துட்டாரு. "அப்பா, அப்பா, என்னைய அவங்க பெறலைன்னா அப்படின்னா ஏன் அம்மா யாருப்பா சொல்லுங்கப்பா, நான் யாருக்கு தான் பிறந்தேன்?" அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, பாட்டி நீ தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டப்பா, நீ ஏதோ அரைகுறையாக கேட்டுட்ட, இருப்பா அப்படின்னு சொல்ல, தெரியக்கூடாத விஷயம்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு பக்கம் நெஞ்சு பிடிக்க, இங்கே காய்ச்சி பூச்சம் கத்துறாரு இவர். இவ்வளோ பெரிய ரகசியம் எப்படி வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு, "எனக்கு என்ன தெரியும், அவங்க அம்மா தான் ஆரம்பிச்சாங்கன்னு" சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ மனசு உடைஞ்சு போய் பழைய விஷயங்கள்லாம் யோசிக்கிறான். இவன் நல்லாவே படிச்சுட்டு வருவான். இவனை கொஞ்சம் கூட அவங்க அம்மா என்கரேஜே பண்ண மாட்டாங்க. அண்ணன் தான் அந்த கம்பெனியோட எம்டி, அவனுக்கு தான் எல்லாம் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே தன்னோட பையனை ஒசத்தி பேசுவாங்க. ஹீரோக்கு ஒரு கடுகளவு கூட ஒரு பாசத்தை காமிக்காமல் வளர்த்துருப்பாங்க. இப்போ அதெல்லாம் யோசித்து ஹீரோ ரொம்ப மனசுடைஞ்சு போக, இப்படியே நம்ம ஹீரோயின் ஒரு ஆர்ஃபனேஜில் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கா. எங்கள் ஹீரோயினோட காண்டாக்ட் இல்லை, அவள் ஃபோனே எடுக்க மாட்டேக்கான்ற மாதிரி எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ளக்க. இப்படி இருக்கிறச்ச இப்போ நம்ம ஜங்குடைய ஹஸ்பண்ட் புதுசாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ண போகிறாரு. அதுக்கு யாங்க வந்திருக்கா. அப்போ வந்தப்போ என்னாச்சு, எங்களுடைய அக்காக்காரி ஃபோனே எடுக்க மாட்டேக்கா அப்படின்னு சொன்னப்போ, உன் அக்காவும் என்னோட குழந்தைனும் டிவோர்ஸ் பண்ண போகிறாங்க, அவள் வேறு யார் கூடயும் அஃபேரில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஜங்கு உடனே வீட்டுக்கு ஓடி வந்துட்டு, "அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, யார் கூடயும் அஃபேரில் இருக்கலாம், இந்த மாதிரி டிவோர்ஸ் வாங்க போகிறாளாம்" அப்படின்ற மாதிரி இந்த ஜங்கு ஒரு பக்கம் உங்கள் அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ போயிட்டு, "என் அம்மா யார், அது அந்த உண்மையை மட்டும் சொல்லுங்கப்பா ப்ளீஸ்" அப்படின்ற மாதிரி கேட்க, அவரும் சொல்லிடுறாரு போல இருக்கு. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு இவன் கார்னிங் பெல் அடிக்கிறான். உள்ளுக்கு இருந்து ஒரு லேடி வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. ஒரு ஃபோட்டோவை காமிச்சு, "இதுதான்ப்பா உங்கள் அம்மா, இந்த ஃபோட்டோவை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பா" அப்படின்னு சொல்கிறப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக். நம்ம ஹீரோ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆகிட்டு ஸ்கூல் விட்டு வரப்போ ஹீரோவுடைய அம்மா "நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்கப்பா, உன் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கவா" அப்படின்னு கேட்க, "ஏன் ஆண்டி, நான் அவ்வளோ அழகாக இருக்கேனா?" அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, அது மாதிரி பசங்க கூட சொல்லி இந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. தான் பையன் ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதெல்லாம் நினச்சி இப்போ ஹீரோ ரொம்ப அழுகுறான். அவங்க தான் எங்கள் அம்மாவான்னு சொல்லிட்டு, "அம்மா எங்கன்னு?" சொல்லி கேட்டால், "அம்மா 6 மாதத்துக்கு முன்னாடி தான்ப்பா இறந்து போயிட்டாங்க" அப்படின்னு சொல்ல, ஹீரோக்கு இன்னமும் மனசு தாங்க முடியல. அம்மாவோட கல்லறையை பார்த்துட்டு அழுகுறான். "ஏம்மா என்னை இப்படி உங்களை விட்டு விலக்கி வச்சுட்டீங்க, உங்கள் கூடயே என்னை வளர்த்துருக்கலாம்லன்ற" மாதிரி இவன் ஃபீல் பண்ண, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காணோம். எங்கே வந்திருக்கான்னா, வழக்கம் போல் தன்னுடைய குழந்தைய யுன்போவை பார்க்க தான் தூரமாக நின்று பார்க்குறதுக்காக வந்திருக்கா. அப்படியே பார்த்துட்ருக்கா. இப்படியே போகிறச்சும் அந்த வீட்டில் அந்த வேலை செய்வாங்களே அஜுமா, அவங்க பார்த்துட்டு கூட்டிகிட்டு போய் ஹீரோயினை பேசுகிறாங்க. "என்ன தான் நடந்துகிட்ருக்கு, நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே போன, உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னுடைய ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவங்க உன் மாமியாருக்கு பிறந்த குழந்தையே கிடையாது, அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கான், முடிஞ்சால் அவன்கிட்ட பேசு" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் உடனே ஹீரோவுடைய நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அது போகலை, இவங்க வாய்ஸ் மெசேஜ் மட்டும் அனுப்புகிறாங்க. "நான் தான் கோயிம் கால் பண்ணியிருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மட்டும் வச்சுட்டு போயிடுறாங்க. ஏன்னா பேச மனசே வர மாட்டேங்க அவங்களுக்கு. இப்படி இருக்கிறப்போ நம்ம ஹீரோயினோட ஃபோன் லிப்பேர் ஆகிருக்கும். அதை சிஸ்டர் லிப்பேர் பண்ண கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போகிறாங்க. அது அந்த ஃபோன் வந்தோடனே கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பாட்டிமா தான் கால் பண்ண, இது மாதிரி ஹீரோயினுக்கு நடந்த விஷயமெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, "இங்கே இருக்காங்க வாங்கன்னு" சொல்லிட்டு. பாட்டிமா அந்த குளூரில் பாவம் நடந்து
இருந்து வராங்க. உங்க பாட்டி உங்க பேத்தி வந்து சூசைட் பண்ண போனா எல்லாமே சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்தோனே பாட்டி பொத்து பொத்துன்னு செம்ம அடி அடிக்கிறாங்க. "அடி பாவி என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க? வாடி உன் மாமியார் வீட்ல கொண்டு போய் விட்றேன்" அப்படின்னு சொல்ல, "எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு பாட்டி. இனிமே என் புருஷன் மூஞ்சிய பார்த்துட்டு அவனோட என்னால வாழ முடியாது. தயவு செய்து அந்த வீட்டுக்குலாம் என்ன கூட்டிட்டு போயிறாதீங்க. உன் முகத்த பார்க்க கூட எனக்கு தைரியம் கிடையாது" அப்படின்ற மாரி சொல்ல, "சரி இங்கேயே இருக்காதடி என் கூடயாவது வாடின்ற" மாரி சொல்லி அழுகுறாங்க. இந்த பக்கம் இந்த அஜுமா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பிஸ்னஸ்ல போட்ட காசு மொத்தம் போயிடுச்சு. எல்லாமே லாஸ் ஆகி போயிடுச்சு. நல்லா தேவை தான் அந்த அஜுமாக்கு. ஏன்னா ஹீரோயின் லைஃப்ப இந்த அளவுக்கு நாசம் பண்ணிட்டு, அதில வந்த பணத்தில அவங்க ஹாப்பியா இருக்கலாம்னு நெனச்சாங்க இல்லையா? இந்த அஜுமாக்கு பயங்கர லாஸு. இருக்கிற மொத்த பணமும் போயிடுச்சு. இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாவ பார்க்க வராங்க. "ஏன்பா இந்த மாரி பண்ணீங்க? எங்க அம்மா எங்க இருக்காங்க? ச்சே அட்லீஸ்ட் சொல்லியிருந்தா கடைசியா நான் அவங்கள்ட்ட பேசவாது செஞ்சிருப்பேன். அவங்க 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டாங்களாம். ஏன்பா என்கிட்டேருந்து இத மறைச்சீங்கன்னு" சொல்ல, அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு, அந்த லேடி இறந்து போனதுக்கு. இப்படியே வந்து பாட்டி வெளிய போகாதடான்னு சொல்ல, "என்ன விடுங்க பாட்டி, இந்த வீட பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு" சொல்லிட்டு போறான். இப்படியே போயிட்டு பேக்கோடைய அம்மா கெஞ்சுறாங்க, "ஏன்டா இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்றப்போ, "நீங்க வந்து என் தாயே கிடையாதுல்ல. நீங்க ஏன் ரொம்ப அக்கறை இருக்க மாரி நடிக்கிறீங்க? எப்ப பாரு உங்க பையன் தானே உங்களுக்கு முக்கியம். அதுக்கு தானே என்னோட மனைவிய வச்சு நீங்க குழந்தை பெத்துக்கிட்டீங்க" அப்படின்னு சொல்றப்போ, "டேய் ஏன்டா இப்படி பேசுற? நீ தப்பு தப்பா புரிஞ்சிருக்க. நீ எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன் மேலயே நான் அக்கறை வச்சிருக்கேன். நீ தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாத. இத்தன வருஷம் நான் உன்ன வளர்த்தேன்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலே பேக் வந்துடுறான். "டேய் அம்மாவ புரிஞ்சுக்கோடா. ஃபீல் பண்ண வைக்காதடா. உன் நிலைமை என்னன்றது எனக்கு தெரியுதுன்னு" சொல்றப்போ, "என்னோட நிலைமை உனக்கு தெரியுதா? அப்பன்னா ஒரு பெத்த தாயே என்ன பெறலன்றதப்போ அந்த கஷ்டம் என்னன்றது எனக்கு தான் தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு போக, "நீ என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. என்ன தப்பு தப்பா கடைசி வரைக்கும் நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு" சொல்லிட்டு இந்த அம்மா ஒரு பக்கம் அழுகுறாங்க அவன நினைச்சு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பா இல்லையா? அத நம்ம ஹீரோ கேட்டுட்டு கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கான் குளூர்ல. பாட்டி உள்ள போயிட்டு காஃபிலாம் குடுத்துட்டு, ஹீரோவ பார்த்து அழுகுறாங்க. "நாங்க மறைச்சு வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துக்க கூடாது ஹீரோயின" அப்படின்னு நெனச்சு. அப்ப வந்துட்டு பாட்டி எல்லா விஷயமும் சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து லிவர் கேன்சர் வந்துருச்சு. அத வந்து வேற லிவர் மாத்துறதுக்காக தான் அவ வந்து இது மாரி வாடகை தாய் மூலியமா குழந்தை பெத்துக்கிட்டா. அது கூட அவ அறியாம பண்ண தப்புப்பா. அவள பிரெயின் வாஷ் பண்ணி அந்த சிச்சுவேஷன்ல அவளா யார்கிட்டயும் சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாப்பா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு பாட்டி நடந்ததெல்லாம் எடுத்து சொல்ல, இப்ப இந்த ஆர்ஃபனேஜ்ல வந்து பசங்கள்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு ஆள் பால பிடிக்கிறாரு. "யாரு நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ தான் நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினால இத நம்பவே முடியல. ஹீரோ தான் வந்திருக்கானான்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. "பாரேன் விதி உன்கிட்ட வந்து என்ன பேச வச்சிருக்கு" அப்படின்ற மாரி ஹீரோ கொஞ்சம் சலிப்பா சொல்ல, "இங்க பாரு உங்க பாட்டி எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. இது மாரி உங்க அப்பாக்காக தான் நீ வந்து இது மாரி ஆப்ரேஷன் காசு வேணும்னு சொல்லிதான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். சரி விடு நடந்தது நடந்து போச்சு. நைட்லாம் ரொம்ப யோசிச்சுட்டேன். நம்ம 2 பேத்துக்குள்ள செட் ஆகாது. உனக்கே தெரியும். இத மாரி ரிலேஷன்ஷிப்ல நம்மளால வாழ முடியாது. அதனால 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிடலாம். இந்தா உனக்கான ஜீவனாம்சம் நான் குடுக்குறேன். வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு செக்கையே குடுத்துட்டான். பிளாங்க் செக்கு கெட்டு ஃபுல்லா குடுத்துட்டு எவ்வளோ பணம் வேணா எடுத்துக்கோன்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு, "இந்தாங்க எனக்கு இந்த மாரி அலுமினிலாம் வேண்டாம். நீங்களே எடுத்துக்கோங்க. நான் இதுக்காக ஒண்ணும் உங்கள காதலிக்கல" அப்படின்னு சொல்றா. இப்படி சொல்றப்போ ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. "ஏன்டி இப்படி பண்ற? இதுக்காக தானே போய் குழந்தை பெத்த. இதே மாரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டு திரும்ப யாருக்காவது குழந்தை பெத்து குடுத்துட்டா என்ன செய்றது? இந்த பணத்த வச்சுக்கோடி. உன் கஷ்டப்பட்டா நீ கண்டிப்பா இத வந்து யூஸ் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்ல, "எதுக்குடி என்கிட்ட சொல்லல? கல்யாணத்துக்கு முன்னாடி இத சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்றச்ச, "இல்ல நான் உன்ன ரொம்பவே காதலிச்சேன். இது சொன்னா கண்டிப்பா நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லி தான் நான் சொல்லல" அப்படின்னு சொல்றப்போ, நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, "சரி விடு. இனிமே நடந்ததெல்லாம் மறந்துடலாம். நீ உன் லைஃப் புதுசா ஆரம்பிடி. நான் என் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிப்போம். நம்ம 2 பேரும் பார்த்தது, பழகுனது எல்லாமே மறந்துடலாம்" அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் இன்னும் மனசொடைஞ்சு போக, நம்ம ஹீரோவுக்கு வேற வழியே இல்லாம டிவோர்ஸ் பண்றான். இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுறான். "நான் ஹீரோயின வந்து டிவோர்ஸ் பண்ண போறேன். ஏன் எதுக்குன்ற காரணத்த மட்டும் கேட்காதீங்க. அந்த பிள்ளைக்கு எனக்கு செட் ஆகலன்னு" சொல்ல, இது மாரி பாட்டியம்மா கத்துறாங்க. "டிவோர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. நீ அவ கூட தான் வாழணும்" அப்படின்ற மாரி கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கா. எல்லாருக்கும் ஒரே பதட்டமா இருக்கு. கூட்டிட்டு போய் பஞ்சாயத்து
மீட் பண்ணுறாங்க. என்னம்மா உன்னை பற்றி சில பல ரூமர்ஸ்லாம் வந்துச்சு, டிவோர்ஸ் பண்ண போகிறேன்றாங்க, அதெல்லாம் உண்மையா? ஏதோ பையன் கூட அஃபேரில் இருக்கியாம்ல அப்படின்னு சொல்ல, நான் டிவோர்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறேன், மற்ற எதுவுமே என்கிட்ட கேட்காதீங்கன்னு அழுதுட்டு போகிறா. இவளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி அஃபேர் கிஃபேர்னு சொல்லிட்டு இது மாதிரி பழைய போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுதுட்டுருக்க. இந்த பக்கம் நான் ஹீரோ வந்து மறுநாளே வந்து கேஷுவலாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவனோட வேலையெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுறான். அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹீரோவுடைய மாமனார் வந்து கால் பண்ணுறாரு, இது மாதிரி உன்னை மீட் பண்ணும்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி கேட்குறாப்புல, நல்லா இருக்கியாப்பா, என்ன ஆச்சு, என் பொண்ணுக்கும் உனக்கும் நல்லா தானப்பா போயிட்டு இருந்துச்சு, டிவோர்ஸ் கிவோர்ஸ்ன்னு பேசுகிறாங்க, எல்லாம் ரூமர்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை நான் டிவோர்ஸ் தான் பண்ண போகிறேன், அப்போ உங்கள் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, இப்போ உங்கள் பொண்ணு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, வேற ஒரு பொண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேச, அவருக்கு கோவம் வந்து புளிர்னு ஒன்று வைக்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான் என் பொண்ணை நீ யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் இருக்க, இந்த அஜுமா கிட்ட இருக்க பணமெல்லாம் போயிடுதா, இந்த அஜுமாக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஹீரோவுடைய அம்மாட்ட தானே பணம் அதிகமாக இருக்கு, பேசாம நம்ம பொண்ணை வந்து பேக்குக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா பணக்கார வீட்டு மருமகளாகவும் ஆயிடுவா, அந்த வீட்டுக்கு வாரிசும் பெற்று கொடுத்துருவா, அது போக நம்மளுக்கும் நிறைய பணம் கிடைக்கணும். இந்த அம்மா வந்து யாங்கையும் பேக்கையும் பிரிக்க ஐடியா பண்ண, இந்த பக்கம் யாங்கும் மாமியாரும் வந்து வந்திருக்காங்க நம்ம யோன்போவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அங்கே நம்ம ஹீரோயின் நின்று பார்த்துட்ருக்க, இவளுங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோயினை வச்சு செஞ்சிடறாளுங்க, போட்டு அடிடின்னு அடிச்சுட்டு இன்னொரு தடவை இவனை பார்க்க வந்து உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட, இங்கே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒன்றுமே புரியல, ஹீரோயின்ட்ட இருந்தால் யோன்போவை எப்படி காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு இப்போ தன்னுடைய ஹஸ்பண்ட் கூட டின்னருக்கு போயிருக்கா. அப்போ வந்து சொல்கிறான், இது மாதிரி நம்ம ஃபாரின் போயிடலாம், ஒரு பிரேக் தேவைப்படுது, நம்ம யோன்போவை கூட்டிகிட்டு ஒரு 10 வருஷம் அங்கே போய் இருக்கலான்ற மாதிரி இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த அஜுமா என்ன பண்ணுறான்னா, இவங்களோட ஃப்ரெண்டு இல்லையா, இப்போ யாங்க சித்தி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன், யோன்போ வந்து உங்கள் வீட்டு பொண்ணு வந்து குழந்தை பெறலை, வாடகை தாய் மூலியமாக தான் பெற்றிருக்காங்க, அவங்க எவ்வளோ கொடூரமானவங்கன்னா ஒரு குழந்தைக்காக உங்கள் வீட்டு பிள்ளையை இவ்வளோ மனசை கஷ்டப்படுத்தி பெற்று தான் குழந்தைய வளர்க்க வச்சுருப்பாங்க, இது மாதிரி அது போக அவன் அஃபேரில் இந்த பொண்ணு வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ற மாதிரி சொல்ல, வீட்டை விட்டு வெளியே போறியா, கழுதை பிடிச்சி தள்ளவான்ற மாதிரி சித்திக்காரவங்க திட்டி அனுப்ப, இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், யார்கிட்டையும் சொல்லாதம்மான்ற மாதிரி அவங்க சொல்ல, இப்போ இப்படி சும்மா இருப்பா அந்த ஜங்கு. உடனே வந்து அம்மாட்ட கூவிட்டா, அது மாதிரி யாங்கு குழந்தையே பெறலையா, வாடகை தாய் மூலியமாக வந்து பெற்றிருக்கா அப்படின்னு சொல்கிறப்போ, பணக்கார வீடுனா இப்படி தான் பல விஷயம் வந்து ரகசியம் அவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஜங்குடைய அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து இந்த அஜுமாவை போய் மீட் பண்ணுறாங்க. ஒழுங்கு மரியாதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து நம்ம 2 பேரும் போய் சரண்டர் ஆகிடுவோம், நடந்ததெல்லாம் சொல்லிடுவோம், எதுக்காக யோன்போ விஷயத்தை நீ வெளியே எடுத்து கேவலப்படுத்திட்டு இருக்க, ரூமர்ஸ் எல்லாம் ஏன் கிளப்பிட்டு இருக்க, இது மாதிரி நீ எதுக்காக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியல, நான் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ண போகிறேன், இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட போகிறது கிடையாது, யோன்போ ஏன் பையன், இன்னொரு தடவை அவனை பற்றி யாராவது தப்பாக வெளியே பேசினாங்க, அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன், அவனை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், என்னை பிரெயின் வாஷ் பண்ணி குழந்தை பெற்றுக்க வச்சேன்னு சொல்லிட்டு அப்படின்னு மிரட்டிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல் நம்ம ஹீரோயினுக்கு வெயிட் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ண, ஹீரோயினுக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது ஹீரோவை பார்க்குறதுக்கு. அப்படி குனிஞ்சிட்டே பார்த்துட்டு, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நாளைக்கு நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆக போகுது இல்லையா, காலைல 11 மணிக்கு வந்துரு அப்படின்னு சொல்ல, இதை நீங்கள் ஃபோன்லேயே சொல்லியிருக்கலாமே, என்னை பார்க்கலாம் வர வேணான்னு சொல்லிட்டு இவன் அந்த ரிங்கை கலட்டி அவன் கையில் கொடுக்க, எதுக்கு நீ இப்போ கலட்டுற, நாளைக்கு இது கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, நாளைக்கு எப்படியும் கொடுக்க தானே போகிறேன், அது இன்னைக்கு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி கொடுக்க, நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசெல்லாம் வலிக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் வந்து இப்போயே பிரிஞ்சு போகிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலு, அப்படியே மன சங்கட்டத்தோடு அந்த ரிங்கை வாங்குறான். இப்படி இந்த எபிசோடு இங்கே முடியுது.